ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு நர்சரி கார்டனை தான் விசிட் பண்ணியிருக்கோம். இந்த நர்சரி கார்டன் எங்கே இருக்குன்னா குளித்தொடையில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த நர்சரி கார்டனை நம்ம நிறைய வாட்டி விசிட் பண்ணியிருக்கோம். இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த நர்சரி கார்டன் போயிருக்கோம். எஸ்பி நர்சரி கார்டன் குளித்துறை. ஸோ இந்த நர்சரி கார்டன் இப்போ நியூலி என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் அரைவலாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் ஒரு அப்டேட் வீடியோவாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பிளான்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறமா தோட்டத்துக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். போய் என்னென்ன வகையான பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன் பார்க்கலாம். எஸ்பி நர்சரி கார்டன் குளித்துறை பாருங்கள். என்ட்ரன்ஸில் இந்த புஷ் பெப்பர் வச்சுருக்காங்க. செடி பெப்பர்னு சொல்லுவோம்ல, அதுதான் பெரிய பெரிய பிளான்ட்டாகவே இருக்குது காயோட. அப்புறமா தெத்தி செடி, சிமெண்ட் பாட் வச்சுருக்காங்க. தெத்தி செடியில் இந்த செடியில் சின்ன செடி அங்கே உள்ளே இருக்குது. இது பெரிய செடி வெளியே வச்சுருக்காங்க. அப்புறமா இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் நிறைய இருக்குது. இந்த ரோஸை பொறுத்த அளவில் நம்ம ஒரு பிளான்ட்டை வாங்கி வச்சுட்டோன்னா நமக்கு நிறைய பூ பூக்கும். இந்த ஆரஞ்சு கலர், ஒயிட் கலரு, வெல்வெட் ரோஸு, இது எல்லாமே நமக்கு நிறைய கொத்து கொத்தாக பூக்கிற கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரண்டில் வச்சுருக்காங்க. ப்ராப்பராக நம்ம தண்ணி ஊற்றி உரம் போட்டாலே போதும். அப்புறமா செம்பருத்தியில் 2-3 கலர் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. வேறையும் உள்ள நிறைய இருக்குது. இங்கே ஃப்ரண்டில் 2-3 கலர் பூ பூத்ததை ஃப்ரண்டில் வச்சுருக்காங்க. இதெல்லாமே பெரிய பெரிய பாட்டு. அப்புறமா இந்த 30 ருபீஸ் ரோஸ் எல்லாம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. இவங்ககிட்ட பிளான்ஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ரேட் 25 ருபீஸ்லேருந்தே இருக்குது. மருதாணி செடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு சில செடியெல்லாம் 25 ருபீஸ்லேருந்து இருக்குது. அப்புறமா இங்கெல்லாம் இன்டோர் பிளான்ஸு, ஹேங்கிங் பிளான்ஸு, இதெல்லாமே ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் மல்லிகை, பிச்சி, அப்புறமா இது நாட்டு வெரைட்டி பன்னீர் பட்டன் ரோஸ் இருக்குது. குரோட்டன் வெரைட்டி இருக்குது. பிச்சி செடி, அப்புறம் ரம்போட்டான், மங்குஸ்தான், அப்புறம் லவ்லோலிக்கா, வாட்டர் ஆப்பிள். இது வாட்டர் ஆப்பிளில் மினி வெரைட்டி, பிங்க் கலரு. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ஒரு பிளான்ட் இருக்குது. ஸோ இது 50 ருபீஸுக்கு நல்லா பெரிய பிளான்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் 2 பிளான்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இது வாட்டர் ஆப்பிளில் ஒயிட் கலரு. அப்புறமா இந்த புளிச்சி நெல்லி, ஸ்டார் ஃப்ரூட். இது அந்த புளிக்கிற ஸ்டார் ஃப்ரூட்டுன்னு நினைக்கிறேன். 50 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க. அப்புறம் முள் சீத்தா. அப்புறம் ஜாம்பக்காயில் பெரிய இப்போ மினி வெரைட்டியில் பெரிய செடி வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் பழம் 100 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. இனிக்கிறது அது அந்த பக்கம் இருக்குது, பூவோடு இருக்குது. அப்புறம் அந்த எல்லோ கலரில் பூ பூக்கிற பிளான்ட் இருக்குது. இதெல்லாமே இந்த குரோட்டன் வெரைட்டி. தென்னங்கன்று ஏகப்பட்டது இருக்குது. நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் வில்வம், குடம்புளி, அப்புறம் வசம்பு, மஞ்சள் 25 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. முந்திரி 35 நினைக்கிறேன். அப்புறமா ரெட் கலர் செர்ரி 50 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் தெரளியில் 25 ருபீஸு. அது லவ்லோலிக்கா பிளான்ட்டு. அப்புறம் இந்த கருவேலம் பட்டைன்னு சொல்லுவோம்ல, அது 50 ருபீஸ்க்கு வச்சுருக்காங்க.
மருதாணி 25 ருபீஸு. பெரிய பெரிய பிளான்ட்டாக தான் இருக்குது மருதாணி செடி எல்லாமே. அப்புறம் துளசி வந்து 20 ருபீஸுக்கு. அப்போ ஸ்டார்டிங் ரேட் வந்து 20லேருந்து இருக்குது. அது ஏதோ சர்வ சுகந்தம்னு ஏதோ போட்டிருக்காங்க. அதை நான் என்னென்னலாம் எனக்கு தெரியல அந்த பிளான்ட்டு. இது வந்து நம்ம அந்த புளிச்ச நெல்லி சீம நெல்லின்னு சொல்லலாம், அந்த பிளான்ட்டு தான். இன்னும் இருக்குது. இது இதில் வந்து போர்டை காணலை. அப்புறம் இங்கே இது அந்த ரோ ஃபுல்லாகவுமே தேக்கந்தை தான். அந்த பக்கம் சின்ன செடி, இங்கே கொஞ்சம் வளர்ந்த செடி. அதுக்கப்புறமா வந்து சிகப்பு சந்தனம், அப்புறம் சீமச்சக்கை, அந்த கறிப்பலான்னு சொல்லுவோம்ல அதான். அப்புறம் பாக்கு மர செடி. இதெல்லாம் நீங்கள் வந்து வாவலி பொருட்காட்சி வந்த டைமில் வந்து நாங்கள் இந்த நர்சரியை கவர் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அப்போ வந்து ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரோஸ் பிளான்ட்ஸு கம்மியாக இருக்குது. ஜெவந்தி செடி இல்லை. மற்ற மாதிரி வேறு எல்லா பிளான்ட்ஸுமே அவைலபிளாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எல்லாம் 1 2ன்னு வாங்குகிற மாதிரில நம்ம எவ்வளோ பல்க் ஆர்டராக வேணாலும் வாங்கிக்கலாம். அப்புறமா நான் ஒரு தெரளி செடி இல்லை, இது வந்து நந்தியாவட்ட செடி பார்த்தேன். எனக்கு அந்த அளவு நல்லா எனக்கு பிடிக்கலை பிளான்ட்டு. ஸோ அதனால் வேண்டான்னு வச்சுட்டேன். அப்புறமா வந்து இது கிரேப்ஸு, அத்தி, பேஷன் ஃப்ரூட்டு, அப்புறம் பலாவில் வேறு வெரைட்டி, மாவில் வேறு வெரைட்டி, கொய்யா, மாதுளை, சப்போட்டா இதெல்லாமே இருக்குது. இங்கேயும் தென்னங்கன்று வச்சுருக்காங்க. இங்கே தான் கொய்யா, மாதுளை, சப்போட்டா இதெல்லாம் இருக்குது. அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ அதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது நிறைய. அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள். இது வந்து நம்ம இனிக்கிற ஸ்டார் ஃப்ரூட்டு தான். ஃப்ரண்டில் வந்து பூவும் பிஞ்சியுமா இருக்குது. பெரிய பெரிய பிளான்ட்டாகவும் இருக்குது. இது பெரிய பிளான்ட்டாக இருக்குது. இது எனக்கு ரேட்டு தெரியல. உள்ளே இருக்கிறது வந்து 100 ருபீஸ் போட்டிருந்தாங்க. அதில் வந்து இதுலேருந்து கொஞ்சம் சின்ன பிளான்ட்டாக தான் இருந்துச்சு. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டில் என்ட்ரன்ஸில் பார்த்தோம்ல, அது ஒரு சைடு பார்த்தோம். இது இன்னொரு சைடு பாருங்கள். வெல்வெட் ரோஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக சூப்பராக பூ பூத்துட்ருக்குன்னு. அப்புறம் வந்து எல்லோ கலர் மேரிகோல்டு இருக்குது. அப்புறம் இது நாட்டு வெரைட்டி ரெட் கலர் ரோஸு பெரிய பெரிய செடியாகவே இருக்குது. இந்த தழுத்து இருக்குது, மொட்டு வந்திருக்கு, பூ எதுவும் இல்லை. இதை விட்டு நீங்கிறதுக்கு மனசே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது. பிளான்ட் சூப்பராகிட்டு பூ பூத்து. அப்புறமா இதெல்லாம் வந்து இங்கே தனியாக இன்னும் வச்சுருக்காங்க பிளான்ட் எல்லாமே. அப்புறம் ஜினியா பிங்க் கலர் அடுக்கு செமையாக சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பாட்டில் வச்சுருக்காங்க. அது வந்து தேன் குடிக்குது அந்த பூச்சி.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூ பூத்து. அப்புறம் ஆரஞ்சு கலர் அப்படியே அட்ராக்டிவாக இருக்குது. ஃபுல்லாகவுமே அந்த நர்சரியில் வந்து இந்த ஒயிட்டு, எல்லோ, ஆரஞ்சு, அப்புறமா வந்து இது இன்னொரு கலரு வெல்வெட் ரோஸ் இவ்வளோ தான் இருந்துச்சு. நிறைய பூ பூத்திருந்தது. அப்புறமா வந்து ஆர்கிட் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு. பூவோட டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு. பாருங்கள், இது எல்லாமே ஃப்ரண்டில் வச்சுருக்காங்க. ஃபைனலி நாங்கள் வந்து 2 மினி வெரைட்டி வாட்டர் ஆப்பிளும் அப்புறமா வந்து 2 செரி செடி வாங்கினோம். செரி செடி வந்து பிங்க் கலரில் காய்க்கிறக்கூடிய செரின்னு சொன்னாங்க. நம்ம வந்து பேக்கர்லாம் வாங்கும்போது ரெட் கலரில் இருக்கும்ல, சீனி பாகில் ஊற வச்சு அந்த செரி காய்க்கிறதுன்னு சொன்னாங்க. சரி, எப்படி வருதோ தெரியாது. குட்டி பிளான்ட்டாக தான் இருந்தது. 2 பிளான்ட் வாங்கியிருக்கோம். பிளான்ட் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். அப்புறமா வந்து ஒரு தெரளி இலை செடியும் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் ஒரு செடி இருக்குது, இருந்தாலும் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு வாங்கியிருக்கேன். ஸோ வந்து இந்த கார்த்திகை மாதம் வாங்கியிருக்கேன். அடுத்த கார்த்திகை மாதம் எப்படி வளர்ந்து எத்தனை இலை அதில் பறிக்க முடியுது அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறேன். ஃபைனலி அவ்வளோதான். நம்ம நர்சரியை ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு, பர்ச்சேஸும் பண்ணியாச்சு. அப்புறமா வந்து பிளாக் கலர் பாட்டு வந்து பெரிய சைஸ் பாட்டு வந்து ஒரு பாட்டு வந்து 50 ருபீஸுக்கு வாங்கினோம். அப்புறமா 2 குட்டி பாட்டுமே வாங்கினேன். அவ்வளோதான். நம்ம வந்து பைக்கில் தான் போயிருக்கோம். இதை வச்சு கொண்டு போகிறதே கஷ்டம்தான். சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு, கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங்.